Hallelujah. We thank God for this Sunday evening. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளைக்காக கர்த்தரை ஸ்துதிக்கிறோம். God is gracious upon us. கர்த்தர் நம்ம மேல் கிருபையுள்ளவராக இருக்கிறார். And He is repeatedly giving us the opportunity. அவர் தொடர்ந்து நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே வருகிறார். Why? Because ஏனென்றால் we have to utilize the time and go more nearer unto God. அந்த நேரங்களை நாம் பயன்படுத்தி கொண்டு இன்னும் அதிகமாகவே ஆண்டவர் அண்டையிலே கிட்டி சேர வேண்டும். பிரைஸ் பீ டு ஹிஸ் நேம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Now the second part is choir song. இப்பொழுது இரண்டாவது பகுதி பாடல் குழுவினர் பாடும்படியான பாடல். Let us join in that song, sing along with them by understanding the words. அந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக அவர்களோடு சேர்ந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். Hallelujah. Now the choir. இப்பொழுது அந்த பாடல் குழுவினர். Tudipe, en la vera y
கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் ஆராதனை நேரம் என்பது மிக விசேஷமான நேரம். வெரி இம்பார்ட்டன்ட் டைம், வர்ஷிப் டைம். ஏன்னு சொன்னார், நம்ம எதற்காக வந்தோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம சொல்லி பாடினோம் இல்லையா? Why have you come to this place? இந்த இடத்துக்கு நம்ம எதுக்கு வந்தோம்? அதனால் அதற்கு முன்னட வரிகள் என்ன அருமையானதாக இருந்தது. ஆலயத்துக்கு வருவது என்ன சொல்லி பாடணும் அருமையானவர்களே? ஆலயத்துக்கு வருவது உங்களுக்கு எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. மகிழ்ச்சி, அதுதான் பாடணும் இல்லையா? ஆலயம் செல்வது எனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், நம்ம வாழ்விலும் நம்ம துக்கத்திலும், நம்ம உயர்விலும் நம்ம தாழ்விலும் தேவ ஆலயம் செல்வது அவசியம். அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை தரப்போகுது. தாழ்ந்திருக்கும் நேரத்துல நம்ம தூக்கி நிறுத்துவது தேவனுடைய ஆரோக்கியமான வேத வசனங்கள். ஆகவேதான் அருமையா தாசர்கள் ஆவியில நிறைந்து கட்டின பாடல் அது எப்பொழுதும் மனுஷரோட பேசிக்கொண்டே இருக்கு. காலத்துக்கு அப்பாற்பட்டது. ஆகவே ஆலயம் செல்வது எனக்கு மகிழ்ச்சியை தருவது. அது மாத்திரமா? அதுக்கு அடுத்த வேர்சஸ், அதுக்கு அடுத்த அடி என்ன பாடினோம்? மிக விசேஷம். யாரோ நல்லா அருமையா கவனிச்சு பாடியிருக்கீங்க, சிந்தையில வைத்து பாடியிருக்கீங்க. சொன்னவங்க திருப்பி கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. தேவ சபையுடனே தனிப்பட்ட முறையில வீட்டுல நம்ம துதிக்கிறோம். ஒரு சின்ன குடும்பமா, ரெப்ளிகா ஆஃப் a great family, ஒரு சின்ன குடும்பமா, ஒரு பெரிய சபை, ஒரு அத்தாட்சியா வீட்டுல நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம துதிக்கிறோம். அவசியம்தான் பாருங்க. ஆனா கர்த்தருடைய ஓய்வு நாள், கர்த்தருடைய நாளிலே தேவனுடைய சபை கூடி வரும்பொழுது ஆலயம் செல்வது முதலாவது எனக்கு மகிழ்ச்சியை தருது. ரெண்டாவது தேவ சபையோட துதிக்கிற வித்தியாசம் பாருங்க. I experience every time to worship the Lord in the congregation of the saints அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தவான்கள் கூட்டத்தோட தேவனை துதிப்பதிலே வித்தியாசம் இருக்கு. தேவனுடைய ஆலயம் செல்வது எனக்கு மகிழ்ச்சியை தருவது. ஏன்னா தேவனுடைய ஜனங்க, தேவனுடைய black bought children are seated. இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. தேவ ஜனத்துடன் துதிப்பது அது இன்னும் அதிக சந்தோஷத்தை நிச்சயமா நமக்கு தந்திருக்கிறது. தொடர்ந்து தரட்டும். இந்த கால வேளைக்கு உங்களை உற்சாகமாக ஒரே ஒரு வார்த்தை, 2 சாமுவேல், போன வாரத்துல இது வாசிக்க வேண்டிய பகுதியா இருந்தது. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 4ஆம் வசனம். அநேக பேருக்கு ஒருவேளை அதனுடைய சுருக்கம் தெரியாவிட்டாலும் 2 வரியில அதனுடைய சூழ்நிலை குறித்து சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 4ஆம் வசனம். தாவீது ஒரு பெரிய ராஜா. இந்த ராஜா தன்னுடைய வாழ் நாட்களிலே, அவர் இருந்த நாட்களிலே, அவன் 2 பேருக்கு, அப்சலோமுக்கும் சவுலுக்கும் பயந்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது ராஜா தன்னுடைய எதிராளிகளுக்கு பயந்து, விசேஷவனமாக சவுலின் கைக்கு பயந்து ஓடுகிற வேளையிலே கர்த்தர் அவனோடு இருந்து அவனுக்கு இந்த இடத்துக்கு போ, இந்த குகையில நீ தங்கி இரு அப்படின்னு God gives him instruction. கர்த்தர் அவனுக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். அதற்கு பின்பு அந்த விரோதிகள் எல்லாம் கைக்கு ஆண்டவர் தப்புவித்து, சவுலின் கைக்கும் என்னை தப்புவித்த ஆண்டவருக்கு நான் என்ன செலுத்த முடியும் என்று சொல்லி அவன் இருதயத்திலே நினைக்கும் பொழுது அந்த 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அதன் காரணமாக தான் தேவ சபைக்கு செல்வது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லும் போது எதற்கு என்றால், அநேக வந்த சவால்கள், அநேக உபத்திரவங்கள், நமக்கு விரோதமா எழுதின எல்லா காரியங்களும் கர்த்தர் தம்முடைய பலனை கொண்டு நம்மை வெற்றி சிறக்க செய்தார். அதுக்காக தாவீது ராஜா என்ன பண்றாரா, இந்த பாடலை பாடினார். ஒரு பாட்டா அமைச்சு பாடினார். ஆங்கிலத்தில் அது ஒரு அருமையான பாடலா இன்றும் பாடப்படுகிறது. ஆனா நமக்கு என்ன விசேஷம்னா 4ஆம் வசனம், 2 சாமுவேல் 22 4ஆம் வசனம். நம்ம சபைக்கு வந்திருக்கோம், அது மகிழ்ச்சியை தருகிறது. தேவ சபையோடு செஞ்சு என்ன நம்ம சொல்லி ஏற்கனவே பாடிட்டீங்க. கர்த்தர் எப்படி அதை உறுதிப்படுத்துறார் பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை உறுதிப்படுத்துறார். தேவ சபையோடு சேர்ந்து தேவனை துதிப்பது, அதுதான் அவர் அங்க சொல்றார். I will call upon the Lord. தாவீது சொன்னார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நம்ம இந்த காலவேளை கர்த்தரை நோக்கி கூப்பிடும்படியா we have come and gathered here together to call upon the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஏன் நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும்? தேவ சபையுடனே சேர்ந்து துதிப்பது நமக்கு இன்பத்தை தருகிறது. அதுதான் தாவீதும் பாடினார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஏனென்றால் அவர் யாராம்? துதிக்கு
அவர் துதிக்கு பாத்திர, அந்த வசனத்துல எழுதப்பட்டது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். அதனால what benefit do we have? ஒரே வசனத்துல எவ்வளவு பெரிய கருத்துக்கள் பாருங்க. ஒரே வசனம், 4ஆம் வசனம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். சோ முதலாவது தேவனுடைய சபையில கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட வந்தேன்னா நம்ம மற்ற எல்லா காரியத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு we have to focus on the Lord and Savior Jesus Christ. நம்ம கர்த்தராகிய இயேசுவை நோக்கி நம்ம கூப்பிட வந்தோம். கூப்பிட வர்றதுனால துதிக்கு பாத்திரம் முதலாவது அவருக்கு நம்ம செலுத்த வேண்டியது ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர துதிக்கு பாத்திரராகிய, ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். பாத்திரராகிய கர்த்தர் யாரை நோக்கி கூப்பிடுறோம்? துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், நம்மை விடுவித்த ரட்சகர், எல்லா from all my enemies, எல்லா விரோதிகளுக்கு இருந்தோம், சவுலனுடைய கைக்கும். நம்முடைய பாஸ்டர் அருமையான பிரசங்கித்த ஒரு பிரசங்கம், இந்த காரியத்தை சொன்னா உங்களுக்கு அது ஞாபகம். குகையில அந்த சைடு சவுல், இந்த சைடு தாவீது இருக்கிறார். பட்டயத்தை வீசினா மாண்டு போவான். ஆனா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல அவன் கையை வைக்காதேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆகவே அவன் அருகாமையில் இருக்கான். எவ்வளவு அருகாமையில் இருக்கிறான்னா அவனுடைய வஸ்திரத்துல ஒரு துண்டை அவன் வெட்டி எடுத்துட்டு ஞாபகத்துக்காக அவன் வைத்துக் கொள்வான். இது சரித்திரம். ஆகவே அப்படி அவ்வளோ பக்கத்துல ஆபத்து, பக்கத்துல விபத்து, பக்கத்துல விரோதி இருந்தாலும் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆகவே அவன் பாடினான், I will call upon the Lord who is worthy to be praised. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி இந்த கால வேளையிலும் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். என்ன லாபம்? what benefit do we have அப்படின்னும் போது have lots of benefit. அவர் சொல்றார், என்னை எல்லா சத்ருக்களின் எல்லா விதமான சத்ருக்களின் கிரியைக்கும், எந்த விதத்துல சத்ருவின் கிரியை வந்தாலும், சின்ன ஒரு வாக்குவாதம் சத்ருவின் கிரியை மனசு கெட்டு போடும். சின்ன ஒரு பிரச்சனை வழியில கோயிலுக்கு போறோம், இறங்கி எப்படி அறிவு கட்டதனமா வராம பாரு அப்படின்னு திட்டுறோம். ஏன்னா all that tension comes to us. எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்தார், இன்னும் ரட்சிப்பார். நம்ம எழுதிருப்போமா? நம்ம எதுக்கு we come to call upon the Lord. அவர் யார்? துதிக்கு பாத்திரர். தனிப்பட்ட முறையில துதிப்பது மாத்திரமல்ல, தேவ சபையாய் சேர்ந்து துதிப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. மூன்றாவது, what benefit do we have? What benefit do we carry from the house of God? கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து கர்த்தர் உன்னை வெறும் கையாய் அனுப்புவதே இல்லை. He doesn't send you empty handed. அவர் ஒருபோதும் உன்னை வெறுமையா அனுப்புவதில்லை. எல்லா சத்துருக்களுடைய எல்லா தீமைக்கும் he is a deliverer. அவர் உன்னை நீங்களாக்கி ரட்சித்தார். ஆகவே கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட வந்தார். தேவ சபையோடு உம்மை துதிக்கு, ஏனென்றால் நீ துதிக்கு பாத்திரர். ஒருவர் மாத்திரமே துதிகன மகிமைக்கு பாத்திரர், அது ரட்சகராகி இயேசு கிறிஸ்து. என்னை ரட்சித்த ஆண்டவருக்கு இந்த கால வேளையிலே நான் அவரை I come to call upon the Lord. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட வந்தேன். அதை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டாம். துதியை அவருக்கு செலுத்துவோம். நம்ம என்ன கொண்டு வந்தோம் இந்த கால வேளையில தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ள வரும்போது காணிக்கை கடைசியில, ஆனா இந்த நேரத்துல what have we to offer God? நம்முடைய துதி ஸ்தோத்திரத்தை கர்த்தருக்கு நம்ம செலுத்துவோமா? கொஞ்ச நேரம் கண்களை மூடி துதி உமக்கே. ஹalleluya ரபா சந்தர ரபா தீர ரபா ஷபபதி ரபா ஹalleluya. நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு வாயும் சொல்லுங்க, கர்த்தரை துதிப்பேன். ஹalleluya.
என் கீதமே உம்மை நான் துதிப்பேன், என் ஜீவனே உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை துதிக்கத்தக்கதாக, துதிகளின் பாத்திரரை நாங்கள் துதிக்கத்தக்கதாக, உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமும் கர்த்தாவே. எல்லா சத்ருவின் கைக்கு நீங்கள் ஆக்கி எங்களை விடுதலை ஆக்கின வழிகளை கர்த்தாவே நாங்கள் எண்ணி எண்ணி துதிக்கத்தக்கதாக இந்த கால வேளையிலே கர்த்தாவே நீர் ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓரிலபா சந்தரரபா தீரரபா, இது உம்மாலே ஒருவராலே மாத்திரம் கூடும் கர்த்தாவே. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் கர்த்தாவே. இயேசுவே நான் உம்மையே துதிப்பேன் கர்த்தாவே. ஆலயம் செல்வது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது, தேவனுடைய ஜனத்தோடு சேர்ந்து துதிப்பது ஆர்வமாக இருக்கட்டும். ஓரிலபா சந்தரரபா தீரரபா, உம்முடைய சரீரமாகிய சபையை நீர் மேன்மைப்படுத்தி உம்முடைய தூய ரத்தம் சிந்தி அதை கழுவினபடினால் இந்த கால வேளையிலே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனுடைய சபையாய் தேவனுடைய தாசர்களாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தாவே தேவனுடைய பலிபீடத்தின் மேலே கர்த்தாவே அது அனல் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கத்தக்கதாக கர்த்தாவே ஸ்தோத்திர துதிகளை கர்த்தாவே நாங்கள் உங்களுக்கு செலுத்தும் பொழுது கர்த்தாவே எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தாவே எல்லா நன்மைகளையும் கர்த்தாவே நன்மையினாலும் கிருபையினாலும் தேவனுடைய ஜனத்தை நீ நிரப்புவீராக இந்த கால வேளையிலே கர்த்தாவே. தேவனுடைய ஜனத்துக்கு ஐஸ்வர்யமும் வல்லமையும் பலனாய் கர்த்தாவே இயேசு கிறிஸ்து என் ஜீவனின் பலனானவர். அல்லேலூயா ரபா சந்தரரபா தீரரபா, எதற்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. ஓரிலபா தீரரபா சந்தரரபா, எங்கள் இம்மானுவேலாகிய தேவன் எங்களோடு இருந்தபடினாலும் ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து தேவனுடைய சபையை காத்து வழி நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓரிலபா சந்தரரபா தீரரபா, அல்லேலூயா துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் மன்னிப்புக்கு மிகுதியானவரை மன்னிக்கும்படியாய் கர்த்தாவே, தயவாய் இறங்கும்படியாய் கர்த்தாவே, நீர் ஆற்றி தேற்றுகிற தேவன் தாமே. நம்ம தொடர்ந்து இந்த பாடலை பாடி துதித்துக் கொண்டே நம்ம இந்த பாடலை பாடுவோம். ஓரிலபா சந்தரரபா தீரரபா ஷபபபா தீரரபா. ஆமென் அல்லேலூயா ஆமென் ஜீசஸ் உள்ளத்தின் வாஞ்சையா, அது நம்ம உள்ளத்தின் வாஞ்சையா இருந்தா சொல்லுங்க சத்தமா. சித்தம் ஆமென் ஆமென் அல்லேலூயா ஜீசஸ். இதயத்தின் ஏக்கமையா, அல்லேலூயா ஆமென். ஓடு இருப்பதுதான் இயேசுவே உம்மோடு உள்ளத்தின் வாஞ்சையா, ஜீசஸ் ஆமென் அல்லேலூயா சித்தம் செய்வதுதான் ஆமென். இதயத்தின் ஏக்கமையா, அல்லேலூயா
செலுத்தும் பொழுது நமக்கு விரோதமாய் யார் நிற்கக்கூடும்? சேனை அதிபன் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது எந்த சேனையானாலும், சத்ருவின் சேனையானாலும், அது எந்த காரியமானாலும் அது தகர்க்கப்படும். ஏசையா, இயேசுவே நான் உம்மை எனக்கு முன்பாக நடத்தி இருக்கிறேன். I have set the Lord before me. அருமை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவரை நமக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். Oh, it will be taken care in his heavenly realms. அவருடைய பரலோகத்திலே அது பார்த்து கொள்ளப்படுகிறது. அவர் பரலோகத்திலே கட்டளையிடுகிற காரியம் பூமியிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி கர்த்தர் கடந்து வருகிற வேளையிலே அவர் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். அவரை விசுவாசத்தோடு இயேசுவை நமக்கு முன்பாக பார்க்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் அவருடைய முகப்பிரகாசத்திற்கு முன்பாக அந்தகாரையில் அகன்று போகிறபடினாலே கர்த்தரை விசுவாசத்தோடு தொடும் பொழுது இந்த கால வேளையிலே வேண்டிய சுகம், வேண்டிய ஆறுதல், வேண்டிய நன்மைகள் உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்க கர்த்தர் நம் மத்தியிலே கடந்து வருகிற நேரமாயிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரத்தை கூட கர்த்தருக்கு முன்பாக நம்ம காணிக்கையாக பலியாக செலுத்தும் பொழுது அவர் நம்மை ஆத்துமாவின் மகிழ்ச்சியாய், சரீரத்தின் பலனாய், நம்முடைய ஆவியிலே களி கூறும்படியாய் செய்வார். நம்ம ஒரு நிமிஷம் மௌனமாக கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களாக what I need to give to God. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே, பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் ஆட்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே ஆமென். கிறிஸ்துவே இறங்கும் சுதனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கின தேவாட்டு கூட்டி எங்கள் மனோ கேளும் பிதாவினது ஆசன தோழாயிரங்கும். Hallelujah. We joined the song. நாம் அந்த பாடலில் சேர்ந்து கொண்டோம். We worship the Lord by singing. நாம் கர்த்தரை பாடல்களின் மூலமாக ஆராதித்தோம். Hallelujah. So now the time is to hear the word of God. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதுக்கான நேரமாக இருக்கிறது. Now hear the word of God. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். Hallelujah. It is the day to give thanks for the life of the founder and the foundation. அவருடைய ஜீவித்திற்காகவும் அவர் போட்ட அஸ்திபாரத்திற்காகவும் நாம் நன்றி செலுத்தும்படியான ஒரு நாளாய் இது காணப்படுகிறது. Jesus called the founder. Called the founder. Hallelujah. இயேசு தாமே அவரை அழைத்தார். If he has not been called, அவர் அழைக்கப்படாவிட்டால் this VI mission will not be there. இந்த இடத்துல இந்த VI மிஷன் சபை இருந்திருக்காது. And he has not obedient to the calling of God. தேவன் அழைத்த அந்த அழைப்புக்கு அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படியவில்லை என்றால் there is no VI mission now. இந்த இடத்துல VI மிஷன் சபை இருந்திருக்காது. Hallelujah. Hallelujah. So as we sang, இப்பொழுது நாம் பாடின வண்ணமாக Jesus called each and everyone by name. Hallelujah. இயேசு சுவாமி தாமே ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். And we have to obedient அதற்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம். to accept the calling, அந்த அழைப்பை நாம் do the ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். will of God.
அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறோம். and execute the plan of God. Hallelujah. தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம். That's how this VA mission was founded by him. அதன் மூலமாகத்தான் இந்த இடத்திலே VI மிஷன் சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது. God has got a plan and purpose for that. Hallelujah. தேவன் தாமே ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் உடையவராய் இருந்தார். In those days these places are very downtrodden. அந்த நாட்களிலே இந்த இடம் ரொம்ப பின்னிட்டு போன ஒரு நிலைமையில இருந்தது. Hallelujah. There is no proper transport. போக்குவரத்து வசதி சரியில்லாமல் இருந்தது. Nowadays there may be mushrooms of churches are rising each and everywhere. எல்லா இடத்திலேயும் இந்த காளான்கள் முளைத்து செடி கொடிகளுமாய் இருந்தது. இப்பொழுது சபைகள் அங்கே முளைத்து அங்கங்கே காணப்படுது. But at the same time one or few churches were there. இந்த நாளிலும் சில சபைகள் இங்கு ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நாளிலே 1-2 சபை தான் இருந்துச்சு. Hallelujah. If he has not accepted the call, தேவனுடைய our அழைப்பை founder, நம்முடைய ஸ்தாபகர் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் he would not have come to the villages. இந்த விதமான கிராமத்திற்கு அவர் வந்திருக்க முடியாது. Hallelujah. Hallelujah. That is the obedience of the calling of God. அதுதான் தேவனுடைய சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்ததினால் வந்த பலன். So he has founded the VI mission. ஆகவே தான் இந்த இடத்திலே இந்த VI மிஷன் சபையை ஸ்தாபித்தார். God has got a purpose that there should be a group of people, chosen people to be led by VI mission, through VI mission. Hallelujah. இந்த VI மிஷன் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட இந்த சபையின் மூலமாக ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் தெரிந்து கொண்டு இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. That's what we have to here. I have to emphasize that the obedience to the word of God, to the calling of God, is most important. Hallelujah. தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்திருப்பது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Whatever the circumstances, என்ன விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும், whatever the lack of facilities, எந்த விதமான வசதிகள் குறைவு இருந்தாலும், whatever the oppositions, எந்த விதமான எதிர்ப்புகள் இருந்தாலும், but if we obey to the word of, to the calling of God, தேவனுடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது God is going to raise you. தேவன் உன்னை உயர்த்த போகிறார். And he is going to raise the purpose what he has for you. உன்னை குறித்ததான அந்த நோக்கம் அந்த இடத்துல நிறைவேறுகிறதாய் காணப்படும். Hallelujah. Hallelujah. That's what we read in 1 John 1, 1 to 5 maybe. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 5லே நாம் வாசிக்கிறோம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஐக்கியமுடையவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. Hallelujah. இதை நாங்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. Then this is the message which we have heard of him and declare unto you. Hallelujah. அதை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், அதை உங்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். That's what the gospel of Jesus was brought in these places by our founder. Hallelujah. அப்படியாகத்தான் நம்ம ஸ்தாபகர் மூலமா இந்த இடத்திலே சுவிசேஷமானது சொல்லப்பட்டது. First word we see that which was from the beginning. ஆதி முதல் நம்ம கேட்டிருக்கிறபடியே என்று நாம் வாசித்தோம். God created the world. That's what we heard. தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், அதை தான் நாம் கேட்டிருக்கிறோம். The people were not able to go along with God in the fellowship of God. தேவனோடு ஐக்கியமாக ஜனங்கள் செல்லாதபடி இருந்தார்கள். So that great destruction has to come. அதனால தான் பெரிய அழிவானது ஜனத்தின் மீது வந்தது. There came many also, we have witnessed in the Bible, we have seen in the Bible. வேதத்திலே நாம் अनेक காரியங்களை நாம் வாசிக்கிறோம். But God doesn't want to leave his people. That's what the Bible says. வேதம் என்ன சொல்கிறது என்றால் தேவன் அவ்விதமாக ஜனங்களை அழிக்க விரும்பவில்லை. That's why he sent Jesus. Hallelujah. ஆகவே தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். This is the thing that we heard. இதை தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். This is the thing that what founder has heard. Hallelujah. இதை தான் நம்முடைய ஸ்தாபகரும் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறார். He is the third generation of the ministry. அவர் இந்த ஊழியத்தினுடைய 3வது தலைமுறையாய் இருந்தார். Fourth generation. 4வது தலைமுறை. Hallelujah. See the first generation. முதலாவது தலைமுறை
heard the word of God, தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள், accept the word of God, அதை ஏற்றுக்கொண்டார்கள். with many troubles. அநேக பிரச்சனைகள் மத்தியிலும் He might have been killed by his relatives and friends. அவருடைய சொந்தக்காரர் மூலமாக, உறவினர்கள் மூலமாக அவர்கள் கொல்லக்கூடப்பட்டிருக்கலாம். But what he heard, ஆனால் அவர் என்ன கேட்டாரோ he obeyed அதற்கு கீழ்ப்படிந்தார், and surrendered himself, தன்னை அர்ப்பணித்தார். and he wanted to do accordingly. அதற்கேற்ற வண்ணமாக அவர் கிரியை செய்தார். That's how the first generation started. Hallelujah. அது அப்படிதான் இந்த முதலாவது தலைமுறையாக தொடங்கப்பட்டது. That's the very simple starting. அது ஒரு எளிதான ஒரு ஆரம்பமாக இருந்தது. Hallelujah. ஹல்லேலூயா. Which we heard, which we have seen with our eyes. நம்முடைய கண்களால் அதை கண்டோம். That's what we heard, the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை இப்படியா தான் கேட்டார்கள். If that should be heard, somebody should say. அது கேட்கப்பட வேண்டும் என்றால் யாராவது ஒருவர் அறிவிக்கப்பட வேண்டும். For that God is choosing his people. அதற்காக தான் தேவன் ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. That's why he raised the people to preach the gospel. அதற்காக தான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் பிரசங்கிக்கும்படியாய் தேவன் ஜனங்களை எழுப்புகிறார். That it should be heard all over. எல்லா இடங்களிலும் அந்த சுவிசேஷமானது கேட்கப்பட வேண்டும். That's how they heard the gospel and came to Jesus. இதன் வழியாக தான் சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவினிடத்திலே அவர்கள் வந்தார்கள். That's how we heard the gospel and come to Jesus. அதே முறையில் தான் நாமும் சுவிசேஷத்தை கேட்டோம், இப்பொழுது இயேசுவினிடத்திலே நாம் வந்திருக்கிறோம். God doesn't want you and me to go to hell. நீயும் நானும் நரகத்திற்கு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. Hallelujah. Hallelujah. It may be a very simple word of God this morning. இந்த காலவேளையிலே ஒரு எளிதான ஒரு தேவ செய்தியா இருக்கலாம். But we heard the gospel and give ear to that. Hallelujah. ஆனால் நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் கேட்டோம், அதற்கு நாம் செவி மடுத்தோம். And which have seen with our eyes. Hallelujah. அதை நம்முடைய கண்களால் கண்டோம் என்று நாம் வாசிக்கிறோம். What is that we seen with our eyes? Hallelujah. கண்களால் கண்டோம் என்பதன் அர்த்தம் என்ன? We seen the saved people how they have been blessed by God. தேவன் மூலமாக எப்படியாக ஜனங்கள் தொடப்பட்டார்கள், எப்படியாய் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் கண்களால் கண்டிருக்கிறோம். How the blessing of God came upon them. எப்படியாக தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது வந்தது என்பதை நாம் கண்டிருக்கிறோம். How their life have been changed. அவருடைய ஜீவியங்கள் எவ்வளவாக மாற்றப்பட்டது என்பதை நாம் So கண்டிருக்கிறோம். that can be seen with our eyes. Hallelujah. ஆகவே தான் அதை நாம் கண்களால் கண்டிருக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. That's how the founder and the forefathers have seen. இப்படியாகத்தான் நம்முடைய ஸ்தாபகரும் அவருடைய முற்பிதாக்களும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை தங்களுடைய கண்களால் கண்டார்கள். So they want to preach the gospel. ஆகவே தான் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். They want to bring out a group of people in salvation, ரட்சிப்புக்குள்ளாக ஒரு கூட்ட ஜனத்தை அதற்கென்று ஆயத்தப்படுத்தினார்கள். in deliverance, விடுதலை, ஒரு விடுதலையும் கொண்டு வந்தார்கள், and blessing, ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தார்கள். to go forward to the glory land. Hallelujah. அந்த மகிமையின் தேசத்தை முன்னோக்கி செல்லும்படியாக. Hallelujah. ஹல்லேலூயா. And which we have looked upon and our hands have handled. Hallelujah. நம்முடைய கைகளால் தொட்டதுமாய் இருக்கிற அப்படி என்று நாம் வாசிக்கிறோம். Our hands have handled. நம்முடைய கைகள் தொட்டது. What does it mean? அப்படி என்றால் என்ன? The power of God has been handled by the hand of the chosen people. Hallelujah. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மூலமாக தேவனுடைய வல்லமையானது கிரியை செய்கிறதா இருந்தது. The deliverance comes through the people of chosen people of God. Hallelujah. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மூலமாக தேவனுடைய வல்லமை அவருடைய கைகளின் மூலமாக வெளிப்பட்டது. People were not only saved and delivered from the sin. பாவத்திலிருந்து மாத்திரம் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. The main thing, the deliverance from the Satan and his hold. பிசாசின் கட்டுகளிலிருந்தும் அவர்கள் விடுதலை பெற்றவர்களாய் That's காணப்பட்டார்கள். what God used his chosen one to deliver the people from the bondage of Satan. Hallelujah. பிசாசினுடைய கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாய் தேவன் சில ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். God heals the people by his stripes. Hallelujah. தேவன் அவருடைய தழும்புகளின் மூலமாக ஜனங்களை குணமாக்குகிறார். That should be administered to the people. அந்த விதமான ஊழியம் ஜனங்களுக்கு செய்யப்பட வேண்டும். For that God used the chosen people. Hallelujah. அதற்காக தேவன் தன்னுடைய தெரிந்து கொண்ட ஜனங்களை உபயோகப்படுத்தினார். To bring the healing of God to the sick. வியாதியஸ்தர் மேல் தேவனுடைய சுகத்தை கொண்டு வரும்படியாகவும். Hallelujah. ஹல்லேலூயா. So the motto of the mission is ஆகவே இந்த ஊழியத்தினுடைய தரிசனமானது rescue the perishing, care for the dying. அழிவில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதும் அழிவுக்குள்ளாக போகிற ஜனங்கள் மீது அக்கறை செலுத்துவதுமாய் இருக்கிறது. Hallelujah.
It is not only helping the people to go towards the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நடத்தி செல்வது மாத்திரமல்ல, If they have to go properly, அந்த அந்த இடத்திற்கு சரியாக போக வேண்டும் என்றால், சரியாக போக வேண்டும் என்றால், their faith should be strengthened. Hallelujah. அவர்கள் பலப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். The signs and wonders have to be seen. Hallelujah. அற்புதங்களும் அடையாளங்களும் காணப்பட வேண்டும். It is not the man who is doing that. அதை மனிதன் செய்வது அல்ல. It is God and by his power of Jesus Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையின் மூலமாக அது செய்யப்படுகிறது. He requires a person to operate that. அந்த வல்லமை கிரியை செய்ய ஒரு நபர் தேவைப்படுகிறார். For that he has chosen, he is choosing the people. Hallelujah. அதற்காக தான் தேவன் ஜனங்களை தெரிந்து கொள்ளுகிறார். Praise be to his name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Care for the dying. மரித்த அழிவுக்குள்ளாக போகிற ஜனங்கள் மீது அக்கறை செலுத்துவது. Rescue the perishing. அழிந்து போகிறவர்களை மீட்டெடுப்பது. That's how God is used the founder and the following leaders. Hallelujah. அதைத்தான் நம்முடைய ஸ்தாபகர் ஒரு தரிசனமாய் கொண்டிருந்தார். அவருக்கு பின்பாக வந்த தலைவர்களும் அதைத்தான் தரிசனமாக கொண்டிருந்தார். In this time we could not forget our dear departed pastor. Hallelujah. இந்த சூழ்நிலையிலே நம்முடைய தலைமை போதகரை நாம் மறந்துவிட முடியாது. He had a very good vision. அவருக்கு ஒரு நல்ல தரிசனம் இருந்தது. He want the people not only in this area, he want all people all over the world to come to Jesus. Hallelujah. இந்த பகுதியில மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமாய் சென்று தேவனிடத்திற்கு ஜனங்களை சேர்த்தார். For that God has given him the deliverance ministry. அதற்காக தேவன் ஒரு விடுதலையின் ஊழியத்தை அவருக்கு கொடுத்தார். You all very much know how the power of God has been operated through him. நாம் எல்லாமே கண்டிருக்கிறோம் நம்முடைய தலைமை போதகர் மூலமாக தேவனுடைய வல்லமை எப்படியாக கிரியை செய்தது என்று. Many of us are witness to the deliverance of God which has been operated through him. அவர் மூலமாக தேவன் கொண்டு வந்த விடுதலைக்கு நாம் அனைவரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. So the chosen people. Hallelujah. ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். Yes, he is using them. Hallelujah. ஆகவே இயேசுவும் அவர்களை உபயோகப்படுத்துகிறார். Our dear pastor expanded this VI mission all over India. Hallelujah. நம்முடைய போதகர் இந்த VI மிஷன் ஊழியத்தை இந்தியா முழுவதும் ஸ்தாபித்தார். We are witnessing every now and then in the conferences that how many language speaking people are gathering here. நம்முடைய கான்ஃபரன்ஸ்ல நாம் பார்ப்போம் எத்தனை விதமான பாஷைகளை பேசுகிற ஜனங்கள் அதிலே கூடி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். So the expansion came by him. Hallelujah. ஆகவே இந்த சபையினுடைய விரிவாக்கம் அவர் மூலமாய் வந்தது. Hallelujah. Hallelujah. So it is the will of God. ஆகவே இது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. The word of life. Hallelujah. Word of life. ஜீவ வார்த்தை. Yes. Word of life. Hallelujah. ஜீவ வார்த்தை. That should be preached. அது பிரசங்கிக்கப்பட வேண்டும். When that is preached and you heard that, அந்த ஜீவ வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் பொழுது நீங்கள் கேட்டீர்கள். you should accept it. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். Now you accepted and you are walking in the ways of the Lord. Hallelujah. அதை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வழிகளில் நடக்கிற ஜனங்களாய் நீங்கள் காணப்பட்டீர்கள். Hallelujah. Hallelujah. What a privilege that God has brought us together. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியமா இருக்கிறது தேவன் இவ்விதமாக நம்மை ஒன்று கூட்டி சேர்த்திருப்பது. To go as a group of people, chosen people towards eternity. Hallelujah. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக நித்தியத்தை நோக்கி நடக்கிற ஜனங்களாய் நாம் காணப்படுகிறோம். So the pastor, hallelujah, Israel is the 5th generation. Hallelujah. நம்முடைய தலைமையின் போதகர் ஹalleluya இஸ்ரவேல் அவர்கள் 5வது தலைமுறையாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. How God has prepared the plan, kept a plan and is executing. அவர் மூலமாக தேவன் அழகாக ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அதை அவர் மூலமாக செயல்பட வைத்தார். 1 2 3 4 and now 5. 1 2 3 தலைமுறையின் பார்த்து நம்முடைய போதகர் 5வது தலைமுறையாய் காணப்படுகிறார். So if that is the will of God, அது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. if God has been chosen a person, தேவன் ஒருவரை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் and do the plan, execute the plan that what he has, அவர் மூலமாய் தேவன் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்றால் that will go on and on. Hallelujah. அது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். There cannot be any break. அந்த இடத்திலே ஒரு எந்த விதமான தடையும் காணப்பட முடியாது. There cannot be any destruction. அந்த இடத்துல ஒரு அழிவும் காணப்படாது. By the man or the Satan, மனிதனாலேயோ பிசாசின் மூலமாக தடை ஏற்படாது. It is highly impossible. அது முடியாத காரியம். It is not possible. அது முடியவே முடியாது. Hallelujah.
So the will of God will be executed in the life of man. ஆகவே தேவனுடைய திட்டமானது ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் நிறைவேற்றப்பட வேண்டும். Hallelujah. ஹalleluya. God has chosen the first generation to bring out the word of God to the destroying people. அழிந்து போகிற ஜனங்களுக்கு முதல் தலைமுறை மூலமாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தார். And he is keep on doing that. அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். 1 2 3 4 and 5. 1 2 3 தலைமுறைகளை பார்த்து ஐந்தாவது தலைமுறையையும் நாம் பார்த்தோம். Now the 6 is already prepared. ஆறாவது தலைமுறையும் அதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். We can say 7th is also there. இன்னும் ஏழாவது தலைமுறையும் நாம் பார்க்க செய்வார். ஏழாவது தலைமுறை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Hallelujah. Amen. Because the gospel of Jesus should be preached. Hallelujah. ஏனென்றால் தேவனுடைய சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட வேண்டும். For that he has chosen the generation. அதற்காக தேவன் சந்ததிகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். It is not that in which banner we are working. எந்த தலைமுறையிலே நாம் வேலை செய்கிறோம் என்பதல்ல. நாம் எந்த பேனருக்கு கீழே வேலை செய்கிறோம் என்பதல்ல. Hallelujah. And it is not that where we are working. எந்த தலைமையின் கீழாக நம்ம வேலை செய்கிறோம் என்பதல்ல. But we are working under the banner of Jesus Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்துவினுடைய கொடியின் கீழாக நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். So God is executing his plan. தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். There can be streams. அந்த இடத்திலே stream பிரிவுகள். Like a stream there will be different paths shown to the people of chosen people. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு பலவிதமான வழிகளை தேவன் காண்பித்திருக்கிறார். But God is not going to leave. ஆனால் தேவன் ஒருபோதும் விட்டுவிட போவதில்லை. God is not going to change his plan. Hallelujah. அவருடைய திட்டத்தை ஒரு நாளும் அவர் மாற்ற போவதில்லை. So his plan will be executed. Hallelujah. ஆகவே அவருடைய திட்டமானது நிறைவேற்றப்பட்டது. So we are under the banner of Jesus Christ. இயேசுவின் கொடியின் கீழாக going forward on raising that. அதை உயர பிடித்தவர்களாய் நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். And we gather a chosen people behind us. Hallelujah. நமக்கு பின்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை சேர்த்துக்கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். Following to go in the path of God. தேவனுடைய வழியிலே நாம் முன்னேறி செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். To reach the glory land. அந்த மகிமையின் தேசத்தை சென்றடையும்படியாக. Hallelujah. Hallelujah. So God is good. It is not only for the preachers and ministers. ஏதோ ஊழியக்காரருக்கு பிரசங்கியாருக்கு மாத்திரமல்ல. It is for you. உங்களுக்கும் சேர்த்துதான். God has chosen you. தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். I believe so. அப்படிதானே? Hallelujah. 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 Rejoice in the Lord. தேவனிலே களி கூறுங்கள். If you are not have the assurance, அந்த நிச்சயம் உங்களுக்கு இல்லாவிட்டால் confirm it by the grace of God. தேவனுடைய கிருபையின்படி அதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. So you are chosen by God. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் And you have to இருக்கிறீர்கள். go forward and forward and forward in the path of the righteousness of God. அந்த நீதியின் பாதையிலே நாம் தொடர்ந்து முன்னேறி செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். It is not that we are putting a wool over eyes and walking. ஏதோ கண்ணை கட்டின ஏதோ நடந்து போகிறது மாதிரி அல்ல. No. அப்படி அல்ல. There could not be any darkness in your path. உன்னுடைய நீ செல்லும்படியான வழியிலே எந்த விதமான அந்தகாரமும் காணப்படாது. இருள் காணப்படாது. Hallelujah. Because the shining face of God is shining. ஏனென்றால் தேவனுடைய முகத்தின் பிரகாசம் உன் மீது பிரகாசிக்கின்றது. That's what we see in the verse 5. அதுதான் நாம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Then is the message which we heard of him and declare unto you, that God is light and in him is no darkness at all. Hallelujah. அவரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், அதை உங்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் இருந்தோம். தேவனுடைய வழியிலே இருள் காணப்படாது. காணப்பட முடியாது. Hallelujah. How it is possible when there is light? Is it possible for the darkness to come? வெளிச்சம் இருக்கும்போது அந்த இடத்துல இருள் இருப்பதற்கு சாத்தியமா? It may be far away. அது ஒருவேளை தூரமா இருக்கலாம். It may try to come near. அது ஒருவேளை உனக்கு அருகாமையில வருகிற மாதிரி இருக்கலாம். Once it's reached the orbit of that light, shining light, அந்த ஒளியின் பிரகாசம் இருக்கிற இடத்திலே வரும் பொழுது it cannot enter, it will go away. அந்த இருளுக்கு அந்த இடத்திலே பிரவேசிக்கிறதற்கு வழி இல்லை. Even that also be brightened. Hallelujah. அந்த இருளான பகுதியும் வெளிச்சமாக்கப்படும். Hallelujah. Hallelujah. So the shining face of God is shining upon us. ஆகவே தேவனுடைய முகத்தின் பிரகாசம் நம்மீது பிரகாசமாய் இருக்கிறது. And the shining face of God is shining upon this We Are Mission work
தேவனுடைய முகத்தின் பிரகாசம் இந்த விஐ மிஷன் ஊழியத்தின் மேலும் பிரகாசிக்கின்றதா And the இருக்கிறது. shining face of God is shining upon the chosen people according to the generation. தேவனுடைய முகத்தின் பிரகாசம் தலைமுறை தலைமுறையாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மீதும் பிரகாசிக்கின்றது. That's what I said. Even the seventh generation is already ready. அதற்காக தான் நான் சொன்னேன், ஏற்கனவே 7வது தலைமுறையும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. Again, I emphasize that. அதை உறுதிப்படுத்தி நான் சொல்லுகிறேன். It's not that where we are working, where they are working, where we are working. எந்த இடத்தில் அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. But we are raising the banner of Jesus. Hallelujah. ஆனாலும் தேவனுடைய கொடியை உயர்த்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். That is the purpose of God's calling. Hallelujah. அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. Hallelujah. ஆமென். Hallelujah. Hallelujah. So God is good. தேவன் நல்லவராய் இருக்கிறார். Praise be to his name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we will go forward. ஆகவே நாம் முன்னேறி செல்வோம். This mission work will go forward. இந்த விஐ மிஷன் ஊழியமானது தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கும். Will there be an end for this? இதற்கு ஏதாவது முடிவு உண்டா? No. இல்லை. But there could be an end. ஆனாலும் ஒரு முடிவு காணப்படும். How and when? எப்பொழுது, எப்படி? Our Jesus Christ comes on his second coming. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே அது காணப்படும். Hallelujah. Hallelujah. So till the coming of Jesus Christ there could not be any end for the people who are called to carry on the gospel of Jesus. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை மட்டுமாய் இந்த சுவிசேஷமானது தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய சுவிசேஷத்தின் பாதை, சுவிசேஷத்தின் அங்கே ஊழியம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். Hallelujah. Hallelujah. So we are a blessed people. ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்படுகிறோம். And you are a part of it. Hallelujah. அதிலே நீங்களும் ஒரு பகுதியாய் காணப்படுகிறீர்கள். The light has been showed. வெளிச்சமானது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சமானது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. And the grace of God is shown to you. தேவனுடைய கிருபையானது உனக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. How to derive the grace of God. Hallelujah. Has been preached. நீர் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? That's what it is said. நாங்கள் கேட்டதும் நாங்கள் தொட்டதுமா இருக்கிற ஜீவாது கேட்டது what we heard, நாம் எதை கேட்டோமோ அதுதான் that has been preached to you. அது உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. How to derive the grace of God. தேவனுடைய கிருபையை நாம் எவ்வளவாக பெற்றுக்கொள்வது? God is gracious தேவன் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். to all the mankind, எல்லா மனித குலத்தின் மீதும் தேவன் to all கிருபையுள்ளவராய் his இருக்கிறார். people. அவருடைய ஜனங்கள் மீது அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். He is not going to leave you. அவர் உன்னை விட்டுவிட போவதில்லை. The grace will be keep on increasing. தேவனுடைய கிருபையானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். Only thing, we should be obedient to the word of God. அதற்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். That is the word of life. அதுதான் ஜீவ வார்த்தையாய் இருக்கிறது. Then we will have life. அப்பொழுதுதான் நமக்கு ஜீவன் In உண்டாயிருக்கும். this world also our life will be glorious. இந்த உலகத்திலும் நம்முடைய ஜீவியமானது மகிமை நிறைந்ததாய் காணப்படும். At last our கடைசியாக life will be ever glorious in the eternity of glory land. நித்தியத்திலே நம்முடைய ஜீவியமானது இன்னுமாய் மகிமையின் மேல் மகிமை பெற்றதாய் காணப்படும். Hallelujah. ஹல்லேலூயா. So God is good. தேவன் நல்லவராய் இருக்கிறார். That's how he is leading us. அவனமாக தான் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டும் இருக்கிறார். As this being a founder's day, இது ஸ்தாபகர் தினமாய் இருக்கிறபடியால் in short it has been explained. குறுகிய வார்த்தையால் இது விவரமாய் உங்களுக்கு சொல்லப்பட்டது. Hallelujah. Now I tell one thing. இப்பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். The people who are working in the field, a group, இந்த பாதையில் நடக்கிற ஜனங்கள், குழுவுல வேலை செய்யற ஜனங்கள், குழுவில் வேலை செய்கிறவர்கள், you are a blessed people. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறீர்கள். You are telling others that wow, God has brought you into such a deliverance and such a glorious way. எப்படியாய் தேவன் இந்த ஒரு மகிமையான பாதையிலே உங்களை கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் மற்றவருக்கு சொல்லுகிறீர்கள். You are encouraging others. மற்றவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீர்கள். So what a blessed people you are. ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறீர்கள். It's not only for the ministers, a group of people who can share the good gospel. அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த குழு ஜனங்கள் மாத்திரமல்ல, அங்க ஊழியர்கள் மாத்திரமல்ல, அந்த குழுவில் இருக்கிற உங்களுக்கு கூட கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே keep on doing that. Hallelujah. அதை தொடர்ந்து செய்கிறவர்களாய் காணப்படுங்கள். Hallelujah. ஆமென். God will be blessing you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Jesus Christ is coming soon. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார்.
there's going to be an end அதற்கு முடிவு வரப்போகிறது. for everything. எல்லாவற்றிற்கும் முடிவு வரப்போகிறது. When Jesus Christ comes, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது no need for the VI mission to operate. இந்த விஐ மிஷன் கிரியை செய்வதற்கு இடமில்லை. No need for the ministry. வேண்டிய அவசியமில்லை. அவசியமில்லை. No need for the ministry to operate work. இந்த இடத்துல ஊழியங்கள் நடைபெறுவதற்கு அவசியமில்லை. எந்த ஊழியமும் நடக்கிறதுக்கு தேவையில்லை. Because the purpose of that has been fulfilled on the coming of Jesus Christ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது அவருடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டதாய் காணப்படும். So let us lift up the banner of Jesus together. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் கொடியை நாம் உயர்த்தி பிடித்தவர்களாய் காணப்படுவோம். This is just to encourage you. இது உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக சொல்லுகிறேன். That's all. Stand and pray. நாம் யாவருமாய் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. We heard the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். Really, that has been a blessing to us. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. That is encouraging us. அது நம்மை உற்சாகப்படுத்துகிறது. Hallelujah. As we heard, send me your light, O Lord. Send me your truth, O Lord. Send me your revelation, O Lord. Hallelujah. ஆண்டவரே உம்முடைய ஒளியை அனுப்பியருளும் எனக்கு. ஆண்டவரே எனக்கு உம்முடைய உண்மையை சத்தியத்தை அனுப்பியருளும். ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாட்டை எனக்கு தாரும். Hallelujah. That's what we heard. When the world was darkness, God created light. உலகம் இருளாக இருந்த வேளையிலே ஆண்டவர் ஒளியை உண்டாக்கினார். Hallelujah. That's how when the people were in darkness because of their sin, அவனமாக ஜனங்கள் தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக இருளிலே இருந்த வேளையிலே God sent the light of salvation. ஆண்டவர் ரட்சிப்பின் ஒளியை அனுப்பினார். That is his only begotten son Jesus Christ. அது அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து. Hallelujah. I am the light to the world. That's what God said. Jesus said. Hallelujah. நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். So he came into this world as light to take away the darkness of sin from the man's life. ஆகவே இந்த உலகத்திலே இயேசு ஒளியாய் தோன்றினார். இந்த மனிதனுடைய ஜீவியத்திலே இருளை பாவத்தின் இருளை அகற்றும்படியாக. Hallelujah. Because of that we are able to live furthermore. ஆகவே தான் நாம் இன்னும் அதிகமாக ஜீவிக்கும்படியாக காணப்படுகிறோம். Let us walk in that light. அந்த ஒளியிலே நடப்போம். Let us walk in the truth what God has sent to us. கர்த்தர் நமக்கு அளிப்பின அந்த சத்தியத்திலே நடப்போம். Hallelujah. And ask God to, Lord, send us your revelation to us. ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடை எங்களுக்கு தாரும் என்பதாக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். Then our path to eternity will be a blessed and be guided and be protected to reach our goal. அப்பொழுது நம்முடைய ஜீவியத்தின் பரலோகத்தின் பாதையானது அங்கே ஆசீர்வாதமாய் காணப்படும், பாதுகாக்கப்படும், நித்தியத்தை சென்றடைய மட்டுமாக. Hallelujah. So meditate on these words. ஆகவே இந்த வார்த்தைகளை குறித்து தியானிப்போம். Meditate on the sermon that what we heard. நாம் கேட்ட அந்த தேவ தூதை தியானிப்போம். The light will shine more in your life. அந்த ஒளியானது இன்னும் அதிகமாய் உன்னுடைய ஜீவியத்தில் அங்கே பிரகாசிக்கும். The truth of God will be seen in you. கர்த்தருடைய சத்தியமானதற்குள்ளாக காணப்படும். Hallelujah. And God is revealed his ways. கர்த்தர் அவருடைய வழிகளை உனக்கு தெளிவுபடுத்துவார். We will reach the eternity. நாம் நித்தியத்தை சென்றடைவோம். In this world also we will be protected and blessed. இந்த உலகத்திலேயும் நாம் என்ன பண்ணுவோம்? ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவர்களாக காணப்படுவோம். Hallelujah. Now we are going to pray. இப்போ நாம் ஜெபம் செய்ய போகிறோம். Our heavenly Father, எங்களுடைய பரலோக பிதாவே, our dear Jesus, எங்களை அருமையான இயேசுவே, the guide, Holy Ghost, வழி நடத்தும்படியான பரிசுத்த ஆவியானவரே, we praise your name. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Lord, we thank you for this wonderful time that you have given to us. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. Hallelujah. We heard, send us the light, O Lord. Send us thy truth, O Lord.
send us the revelation. உம்முடைய ஒளியை எங்களுக்கு அனுப்பும், உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு அனுப்பும், உம்முடைய வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்தருளும் என்று கேட்டதை போல ஆண்டவரே, give us all those things. You have given the light. Thank you, Lord Jesus. நீர் உம்முடைய ஒளியை கொடுத்திருக்கிறீர். We have been saved and came out of the darkness of our sin. நாங்கள் எங்களுடைய பாவ இருளிலிருந்து உம்முடைய ஒளியிலே ரட்சிப்புக்குள்ளாக வந்தோம். Hallelujah. Now you are teaching truth to us. இப்பொழுது நீர் எங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை போதித்து வருகிறீர். Hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. Thank you. And you are giving us the revelation to lead our life in this world too. இந்த உலகத்தின் பாதைகளிலேயும் நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை நடத்தபடியாக எங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். Thank you for the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். It is correcting our ways. அது எங்களுடைய வழிகளை சீர்படுத்துகிறது ஆண்டவரே. It is telling that it is a wrong way in which you are going. Come back. நீ செல்கிற பாதை சரியில்லை, திரும்பி வா என்று அழைத்து and show us the right path. எங்களுக்கு சரியான பாதையை காட்டுகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Let the people be blessed by hearing the word of God and go forward in thy light. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதனாலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய ஒளியிலே முன்னேறி செல்கிறவர்களாக காணப்படட்டும். We give all honor to thee and glory to thee and thine alone. எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். We ask everything in the name of Jesus. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Hallelujah. 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 This is the time for announcement. இது அறிவிப்பின் நேரமாக இருக்கிறது. Yes, it's good to hear the announcement, then we will utilize it. ஆனால் அறிவிப்புகளை கேட்கும் பொழுது அப்போது நாம் அதை பயன்படுத்திக் கொள்வோம். By the will of God, ஆண்டவருடைய சித்தத்தின்படி every Sunday, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் there will be a devotion at 4 o'clock evening. 4 மணிக்கு அங்கே 4 p.m. தியானம் இருக்கிறது. Hear that, it's the word of God, you will be blessed. அது கர்த்தருடைய வார்த்தை, கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Following that, the evening Sunday service will be relayed. மாலை ஆராதனையானது அங்கே ஒளிபரப்பப்படுகிறது. 6 p.m. 6 மணிக்கு. Sometimes it is going back. சில வேளையில் அது பின்னிட்டு போகிறது because of the unavoidable internet connections. தவிர்க்க முடியாத இன்டர்நெட் கனெக்ஷன்கள் மூலமாக. But God is going to mend it. ஆனால் ஆண்டவர் அதை என்ன பண்ண போகிறார்? சரி பண்ண போகிறார். Hallelujah. So join in that and be blessed. If you have any prayer request, உங்களுக்கு ஜெபம் வேண்டும் என்றால் our email address is there, our phone number is there, our WhatsApp number is there, and other means of approaching us is also there. But எங்களுடைய இமெயில் அட்ரஸ், எங்களுடைய தொலைபேசி எண், எங்களுடைய வாட்ஸ்அப் எண் மற்றும் தொடர்பு கொள்ளக்கூடிய மற்ற பிற வழிகளும் அங்கே இருக்கிறது. ஸோ கான்டாக்ட் அஸ், வில் ப்ரே ஃபார் யூ, வி ஹெல்ப் யூ ஸ்பிரிச்சுவலி. ஆகவே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம், உங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக உதவி செய்வோம். God is going to hear and he is going to bless. ஆண்டவர் அதை கேட்கப் போகிறார், அவர்தான் ஆசீர்வதிக்கப் போகிறார். Hallelujah. Praise be to his name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Every Wednesday at night we have night prayer at the house where our dear pastor was lived. ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்முடைய தலைமை போதகர் வசித்த அந்த வீட்டிலே இரவு ஜெபம் இருக்கிறது. So we are praying for you at the place where the God of man was prayed for people. கர்த்தருடைய மனிதன் பிள்ளை யாருக்காகலாம் அங்கே இருந்து ஜெபித்தாரோ அந்த இடத்திலிருந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இட் இஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் அஸ் டு கேதர் தேர். அங்கே கூடி வருவது ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. We are not giving importance to the place. அந்த இடத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. But the work has been done at that place is most important. அந்த இடத்துல செய்யப்பட்டதான கர்த்தருடைய கிரியானது பெரிதாக இருக்கிறது. So many
demon tortured people were delivered by the prayer and by the power of God in this place. இந்த இடத்துல அநேக பிசாசுகளுடைய பிடியில் இருந்த ஜனங்கள் அவருடைய ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருடைய வல்லமையினாலே விடுவிக்கப்பட்டார்கள். The same God is with us. அதே தேவன் நம்மோடு இருக்கிறார். He will deliver us. அவர் நம்மை விடுவிப்பார். He will lead us. அவர் நம்மை வழி நடத்துவார். So there is a prayer, and if it is possible, you can join wherever you are at your place. முடியுமென்றால் அந்த இரவு வேளையிலே நீங்கள் இருந்தாலும் அந்த வேளையிலே சேர்ந்து கொள்ளுங்கள். And there is one more prayer every day from 9 to 9:15. ஒவ்வொரு நாளும் 9 முதல் 9:15 வரை ஜெபம் இருக்கிறது. People all over the world are joining and praying. உலகத்தில் உள்ள அனைவரும் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிறார்கள். So someone is praying for you somewhere even beyond the blue. யாரோ உனக்காக ஏதோ ஒரு இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார். God is everywhere and he is hearing that and blessing you. ஆண்டவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார், அதை அவர் கேட்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. So you also pray. ஆகவே நீங்களும் ஜெபியுங்கள். Hallelujah. If you want to contact us for some other reasons and even for helping the mission work, வேறு பல காரியங்களுக்காக நீங்கள் மிஷனுக்கு உதவி செய்யும்படியாகவும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் contact us in email. We will tell you how to do that. எங்களை இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். அதை எப்படி செய்யுதுன்னு நாங்கள் சொல்லுவோம். One more last announcement, but it is not least. இன்னொரு கடைசியான ஒரு அறிவிப்பு, ஆனால் அது கடைசியானதல்ல. அவர் பயோகிராஃபி புக் ஆஃப் அவர் டியர் பாஸ்டர், நம்முடைய காலஞ்சென்ற தலைமை போதகருடைய பயோகிராஃபி, வாழ்க்கை சரிதையின் புத்தகம் அங்கே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இஃப் யூ வாண்ட், கான்டாக்ட் அஸ், வி வில் சென்ட் யூ. தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். மேபி இட் வில் காஸ்ட் யூ வெரி லிட்டில் மணி. ஒருவேளை அது உங்களுக்கு மிகவும் குறைந்த ஒரு விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Let us be a happy people in this month of salvation. இந்த ரட்சிப்பின் மாதத்திலே நாம் மகிழ்ச்சியின் ஜனங்களாய் காணப்படுவோம். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.